நீங்கள் பார்க்குற விஜய் வேறு, நான் பார்த்த விஜய் வேறு. கொரியோகிராஃபராக அவரோட பழகினதோட ஃப்ரெண்டாக நிறையா ஐ மூவ் அரவுண்ட் வித் ஹிம். ஸோ த்ரூ த ஜேர்னி நீங்கள் வந்துட்டு இருந்திருக்கீங்க, அவரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க நிறைய படத்தில். உங்களுக்கு பர்சனலாக வந்துட்டு இந்த ஒரு கொரியோகிராஃபி வந்து அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்ன உங்கள் படத்தில்? நீ எந்த ஒரு திருமலையா, திருப்பாச்சின்னு நினைக்கிறேன், திருப்பாச்சி, தென் ஆதி. நான் ரொம்ப குருவி பண்ணியிருக்கேன், கில்லி, ரொம்ப நிறைய படங்கள் பண்ணல, பட் சில படங்கள் பண்ணியிருக்கேன். பட் மோர் தென் கொரியோகிராஃபராக அவரோட பழகினதோட ஃப்ரெண்டாக நிறையா ஐ மூவ் அரவுண்ட் வித் ஹிம். ஓகே. சரியான கேரக்டர், செம்ம ஜாலியான கேரக்டர். நீங்கள் பார்க்குற விஜய் வேறு, நான் பார்த்த விஜய் வேறு. ஸோ ஆமாம் சார், ஒரு நாங்கள் எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணுறோம், நீங்கள் எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, எல்லாரும் ஒரு மாதிரி கத்துறாங்க. சார் வந்து சைலண்ட்டாக ஏதோ ஒன்று மனசுக்குள்ளே நினச்சிட்டு உட்காந்துட்டே இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. நீங்கள் அவரோட இருந்திருக்கீங்கல்ல, எப்படி அவர் அவர் உள்ளுக்குள்ளே எப்பவுமே அது வெளியில் வந்து அந்த அமைதி, அந்த ப்ரொஃபஷனலில் வரும்போது ஒரு வேலை பண்ணுறோம் அப்படின்ற போது அமைதியாக தான் இருப்பார். தனியாக நீங்கள் ரூமில் பார்த்தீங்கன்னா வேறு கேரக்டர். அது வந்து அவ்வளோ ஜாலியாக, அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருப்பார். ரொம்ப ஓப்பனாக, க்ளோஸ் சர்க்கிள். இப்போ நீங்களும் அப்படி தான், நானும் அப்படி தான். இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் வேறு மாதிரி. இப்போ நான் இன்டர்வியூ எடுக்கும்போது என்கிட்ட ஆன்னு கத்துவீங்களா? அப்படி கிடையாது. இல்லை சார் சொல்லுங்கள் சார், இது இருக்கா அது இருக்கா அப்படி, அவ்வளோதான். அது நம்ம எல்லாருமே அப்படி தான். ஸோ அது மாதிரி தான் அவரும். ஸோ க்ளோஸ் சர்க்கிள் இருக்கும்போது இன்னும் வைப்ரண்ட்டாக, இன்னும் ஜாலியாக காமெடி பண்ணிக்கிட்டு, ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு, செம்மையாக கலடாக பண்ணுவார். இட்ஸ் லவ்லி.